வணக்கம். மகான் வேதிக் வாஸ்து ரங்கநாதன் பேசுகிறேன். பெயர் மாத்தினா வாழ்க்கையே மாறிடுமா? கடந்த ஒரு வருடத்துல மட்டும் கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமானோர் ஏன் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. பெரும்பாலானவங்க ஒரு பெரிய தவறு செய்யறாங்க. அது என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசியில பெயர் மாத்துறதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்கிட வேண்டிய முக்கிய விஷயங்களை நான் சொல்றேன். பெயரை மாத்துறதுக்கு அடிப்படையா ஒரு 4 விஷயம் முக்கியமா நம்ம பார்க்கணும். 1, உங்க பர்த் நம்பர். 2, உங்களுடைய லைஃப் பாத் நம்பர். 3, உங்களுடைய தற்போதைய வயது. 4, பெயர் மாத்துறதுக்கான காரணம். இந்த 4 விஷயங்களையும் நீங்க ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறம் பேர் மாத்தணுமா வேணாமா அப்படின்னு அணுகிறது தான் சரியான முறை. உதாரணத்துக்கு நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு டாக்டர்கிட்ட போகிறோம். அவர் போன உடனே மருந்து எழுத மாட்டாங்க. முதல்ல செக் பண்ணுவாங்க. தேவைப்பட்டா டெஸ்ட்டு பரிசோதனை செய்வாங்க. அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு சரியான மருந்து ட்ரீட்மெண்ட்டு கொடுப்பாங்க. அதுபோல் நியூமராலஜிலையும் ஃபர்ஸ்ட் நம்ம காரணத்தை தெரிஞ்சுக்கணும். காரணத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பேர் மாத்தணுமா வேணாமா அப்படின்னு முடிவு செய்யறதுதான் சரியான அணுகுமுறையா இருக்கும். உங்களுக்கு வேலை கிடைக்கல, இல்ல எனக்கு வேலையில ப்ரமோஷனே வரல, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு உழைச்சாலும் எவ்வளவு எஃபர்ட் போட்டாலும் எனக்கு ப்ரமோஷனே வரல, நான் வியாபாரத்துல ஒரு முன்னேற்றம் இல்லை, குடும்பத்துல பிரச்சனை, இது மாதிரி காரணங்கள் பிரச்சனைகளுக்கு என்னன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை இன்டர்நெட்லேயோ போய் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நியூமராலஜி மெத்தட், ஏகப்பட்ட தகவல், ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் கேட்டுட்டு இருப்பீங்க. நான் பொதுவாக நடைமுறையில் இருக்கக்கூடிய 2 முறைகள், அதாவது நியூமராலஜியில் நடைமுறையில் இருக்கக்கூடிய 2 முறைகளை பின்பற்றுகிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா கலடியன் மெத்தட், 2வது பார்த்தீங்கன்னா பைத்தாகரியன் மெத்தட். இந்த 2 முறைப்படியும் நம்ம நேம் நம்பர், பெயர் என்ன ஆராய்ச்சி செஞ்சு அந்த நேம் நம்பர் அவங்களோட பர்த் நம்பருக்கும் லைஃப் பாத் நம்பருக்கும் ஒத்து போதா இல்லையா, நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு ஆராய்ச்சி செஞ்சு அதுக்கப்புறம் பேரை மாத்தணுமா வேணாமா டெசிஷனை எடுக்கலாம். அதனால நண்பர்களே, பேரை மாத்துறதுனால வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்கள் வரும். ஆனா பேரை மாத்துறதுனால வாழ்க்கை மொத்தமா மாறிடும்னு நம்பாதீங்க. இந்த வீடியோ பார்க்குற நேயர்கள், நண்பர்கள், நீங்க யாராவது பேரை மாத்தணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா இல்ல பெயரை மாத்திருந்தீங்கன்னா அந்த பெயர் மாத்துறதுனால இல்ல பெயர் மாறினதுனால உங்க வாழ்க்கையில நிகழ்ந்த மாற்றங்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. உங்களுடைய பிறந்த தேதி, பர்த் நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் அதிகமான பர்த் நம்பர் கமெண்ட் பாக்ஸில் உள்ளதை வச்சு அதை நம்ம ஆராய்ச்சி செய்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். அதுபோல் நண்பர்களே, பர்த் நம்பர், லைஃப் பாத் நம்பர் மற்றும் நேம் நம்பர் இது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் பதிவு செய்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.